வணக்கம். தனுசு ராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா நம்ம ராசி கட்டத்துல சந்திரன் எந்த வீட்டில இருக்காரோ அதுதான் நம்மளுடைய நட்சத்திரம். இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்கு. இவங்க 3 நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி பாத்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன். இந்த 3 கிரக அமைப்பின்படிதான் இந்த ராசிநாதன் செயல்படுவாரு. இந்த ராசிநாதன் பாத்தீங்கன்னா குரு. சரி. இந்த ஆவணி மாசம் உங்களுடைய தனுசு ராசி எப்படி செயல்பட போகுதுங்கிறத பார்க்கலாம். பொதுவா 1ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை, உங்களோட வலிமையை பத்தி சொல்லக்கூடியதுதான் இது. அதை பொறுத்த வரையிலும் இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க எப்படி இத சமாளிச்சு நம்ம ரெடியா ஆயிக்கலாங்கிறத நம்ம பார்க்கணும். முக்கியமா இந்த தனுசு ராசி பாத்தீங்கன்னா குரு பகவான் அம்சம் பெற்றவங்க. குரு உங்களுக்கு இப்போ எந்த நிலையில உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும். அவரு இப்ப நம்மளுக்கு சரியான நிலையில இல்ல. அப்ப இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதிகமான கோபங்கள் வரக்கூடாது, அதுதான் முக்கியம். அடுத்தது, நம்ம என்ன செயலை செய்ய போறோம் எல்லாத்துலயுமே நீங்க வல்லமையாவே இருந்துக்கோங்க. அதாவது நீங்க தொழில் நல்லா பண்றீங்க, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறீங்க, எல்லா வகையிலும் நல்லா இருக்கிறவங்களுக்கு கடைசியா ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிடுறது என்னன்னா, நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை பொறுமையா சொல்லாம வேக வேகமா அவசர அவசரமா தொழில்ல பண்றது, குடும்பத்துல போய் வேக வேகமா பேசுறது, இதெல்லாம் நடக்கும்போது எதிரிகள் குடும்பத்திலையும் உருவாகுவாங்க. அதுதான் விஷயம். அப்போ தொழிலையும் உருவாவாங்க, எல்லா இடத்துலயும் உருவாகக்கூடிய நேரம் இது. பயங்கர பிளட் பிரஷர் இருக்கும். பிளட் பிரஷர் செக் பண்ணி பாருங்க. ஆவணி மாசம் தொடக்கத்துல இருந்து டென்ஷனாவே இருப்பீங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க நல்ல மருத்துவரை அணுகி கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா இந்த ஆவணி மாசம் டென்ஷன். அப்போ 60% தான் உங்களோட லக்ன ராசிநாதன் சப்போர்ட் பண்ண போது வரக்கூடிய பாவங்கள் பார்க்கலாம். மற்றது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2ஆம் வீடு. ஒரு குடும்பத்துக்கு தேவை அமைதி. வரவுக்கு ஒரு அமைதியான முறையில் வரவு வந்தா ரொம்ப நல்லது. அதை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு மத்தியமமான விஷயம். ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் போகாம மத்தியமமா இருக்கணும். அது இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் கிடைக்க போகுது. வீட்டுல இருக்கவங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா லேசினஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் அவங்க செய்யற வேலையை கொஞ்சம் மெல்லமா செய்யறாங்க. அவங்க கிட்ட எல்லா விதமான திறமைகள் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப டிலே. நல்லா வர வேண்டிய ஆளு முயற்சி எடுக்காம அப்படியே அமைதியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் உங்க மனசுக்குள்ளார இருக்குது. அதை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவே நம்ம போடுறோம். அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், இது இப்படியே இருக்காது. ஒரு 2-3 மாதத்துல சரியாகிவிடும். சொல்ல போனோம்னா குழந்தைங்க விஷயத்துல இப்போ பரீட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பரீட்சை அடுத்த வருஷம் தான் மார்ச் மாசம் வரும். அதுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க. இதற்காக நீங்க ஒரு கவலைப்பட வேண்டாம். நமக்கு வரக்கூடிய லாபங்கள், சேவிங்ஸ், அது இது எல்லாம் லாக் ஆகி தான் இருக்கும். எதுவும் எடுக்க முடியாத லெவல்ல இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க ஃப்ளோ ஆகிறது எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மணி ஃப்ளோவும் இல்லை இந்த ஆவணி மாசம். ஒரு 60% சொல்லலாம். உங்களுடைய முயற்சி முயற்சி எப்படி இருக்கணும்னா, அதாவது ஒரு தொழிலும் சரி, இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஒரு நோய் நொடியிலேருந்து எந்திரிச்சு நிற்கணுங்கிற ஒரு முயற்சிக்கிறது எல்லா வகையிலும் சேர்த்தலாம். அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தி கொண்டு வரணும்னா, மிக கடுமையான உழைப்புக்கு பிறகே வெற்றி கிடைக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை உடைச்சி எந்திரிச்சாதான்
உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயத்த பண்ண முடியும். அது 10ஆம் இடம், அதாவது நீங்க தொழிலிடமாவும் இருக்கலாம், இல்ல குடும்பம், இல்ல ஒரு எந்த ஒரு நோய் எதிர்ப்பான விஷயங்களுக்கு சில மருத்துவ குணம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்க முயற்சி செய்யறதும் இருக்கலாம். சோம்பேறித்தனத்தை விடுத்தாதான் பண்ண முடியும். அதை உடைச்சு எந்திரிக்கணும். ட்ரை பண்ணுங்க. நல்லா பைரவரை கும்பிடுங்க. பைரவரை கும்பிடும்போது நம்மளுக்கு அந்த என்ன பிரச்சனையோ அதை விலக்கி விடுவார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. உங்களுக்கு அந்த பவரை தருவார். இந்த 2 கடவுளையும் காம்பினேஷனா வச்சு இந்த ஆவணி மாசத்தை ஓட்டுங்க. இருக்கிற சலசலப்பெல்லாம் சரியாகி மேலே எந்திரிச்சு நிற்க முடியும். பைரவர், ஆஞ்சநேயர் நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. பைரவரை சனிக்கிழமை போங்க, ஆஞ்சநேயரை செவ்வாய்க்கிழமை போங்க. இது 2 போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும். அடுத்தது, இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலம், பூமி ஏக்கர் கணக்குல இருக்குது அப்படிங்கிறத, இல்ல ஏக்கர் கணக்கு வாங்கலாம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது சில சட்ட சிக்கல்லாம் இல்லாம இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து வாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தனுசு ராசி பொறுத்த வரையிலும் டாக்குமெண்ட்டே நாக்கு வாக்குதாங்கிற மாதிரி நம்பிட்டு போயிடுறீங்க. தயவு செய்து அதை கொடுத்து வக்கீல் ஒப்பீனியன் எல்லாம் வாங்கி பாருங்க. வண்டி வாகனம் பார்த்த உடனே நல்லா இருக்குப்பா இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுல ஒரு வில்லங்கள் இருக்கலாம். இது கிடைக்காது இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னேனே வாங்கிடாதீங்க. பேராசை காட்டுவான்னா நம்பி வாங்கிடாதீங்க. பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து அது நல்லதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. இதுக்கு நீங்க வணங்கக்கூடிய கடவுள் எங்க? திருப்பதி. திருப்பதி போய் அங்க ஒரு முறையிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது நம்மளுடைய சங்கதிகள், குழந்தைகள், அவங்க எப்படி உங்களை இந்த ஆவணி மாசம் வச்சிருக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க இப்ப என்ன, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் இல்ல ஆஃப் கோட்டையிலேயே வரக்கூடிய நேரங்காலம் அது. ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உதாசனப்படுத்தி திட்டாதீங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு மந்த புத்தி இருக்கு. இதை நம்ம சரிப்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் பார்க்கணும். ஒழிய ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப டிமோட்டிவ் பண்ணக்கூடாது. நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, வீட்டுல துணைவியாரும் சும்மா இருக்க மாட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்களை திட்டாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோசிச்சு பாருங்களேன். இங்க புத்தி சொல்றதுக்கு யாருமே இல்லை. என் குழந்தைய பார்க்க நீ யாரு சொல்றதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஜோதிடத்தை கொஞ்சம் லைட்டா நம்புங்க. இந்த நம்புற விஷயத்துலதான் நீங்க அடுத்த முயற்சியை பண்ண போறீங்க. இவங்க எல்லாம் சரியாயிருவாங்க. மார்ச் மாசம் வரத்துக்குள்ள சரியாயிறாங்க. ஆஃப் இயர்லி இருக்கு, ஆனுவல் இருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல அடம் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல குழந்தைய சேர்த்திருப்பாரு, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்காதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்துடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த வாட்டி ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆஸ் அ பேரண்டா. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன். இந்த ஹெல்த் கண்டிஷன்ல சில குளறுபாடுகள் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன ரத்த கொதிப்பு இருக்குன்னு சொல்லி, ரத்த கொதிப்பெல்லாம் சரி பண்ணா ஒன்றும் இல்லை, ஒரு சாந்தமான முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் போட்டிருக்க படத்துல பார்த்தீங்கன்னா பாபா இருப்பாரு. இந்த பாபா மாதிரி ஒரு சாந்தமான ஆள். எந்த ஜாதி மதமா இருக்கட்டும், அவரை பார்த்தா உங்களுக்கு ஒரு திருப்தி தெரியுதா, தயவு செய்து அவரோட பேசுங்க, பழகுங்க. இல்ல கடவுள்லயே சாந்தமான கடவுள் பாக்குறீங்களா, வணங்குங்க. அதெல்லாம் தான் விஷயம். சைக்கலாஜிக்கலி யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். நம்மளுடைய பிளட் ப்ரெஷர்லாம் கம்மியாகிறதுக்கு அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா இல்லை, நேரம் நல்லா இல்லைன்னு உறுதியாயிடுச்சு இந்த ஆவணி மாசம். ஆனா அதை நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறத நம்ம ஸ்டெப் எடுத்து பார்க்கணும். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஏன்னா குருவுக்கு அதிபதி அந்த தனுசு வீட்டு குரு தான் அதிபதி. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. நல்லா வந்துடலாம். டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுடைய டென்ஷன், ஒரு நல்ல மனிதர் டென்ஷன் ஆனா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்காது. இது கெட்டவன் எப்பயுமா அது இதுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஒரு நல்ல மனிதர் திடீர்னு டென்ஷன் ஆனானா பல பேர்த்தோட மனசு புண்பற்றுவிடும். பொறுமையாக இருங்கள் தனுசு ராசிக்காரர்கள். நம்மளுக்கு தான் கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லை இந்த ஆவணி மாசம். சரி, நம்ம பார்ட்னர்ஸோ இல்லை நம்ம மனைவி கிட்டேயோ சில விஷயங்கள் பேசலான்னு போனா அங்க அறிவுல பாதிதான் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு முழுசா கிடைக்காத மாதிரி இருக்கும்.
ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் டெக்னிக்கலி ஏதாவது யோசிச்சு சொல்லுவாங்க உங்களுக்கு. அத நீங்க எடுத்துக்கிறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவீங்க. இந்த முறை துணைவியாரோ, இல்ல அவங்க துணைவரோ அவர்கிட்ட கேட்டு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுங்க. கொஞ்சம் 7ஆம் பாவம் குழப்பமா இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் விஷயத்த குடுப்பாங்க. அத நீங்க மேட்ச் பண்ணி பெருசா பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது நம்மளோட எதிரிகள் பாவம். டெய்லி சுத்திக்கிட்டே இருக்கும் அது. எதிரி எந்த ரூபத்துல வரான்னு தெரியாது. நேத்து தான் அவனுக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து எதிரியா நிப்பான். எதிரியா நினைச்சவன் இன்னைக்கு நட்பா வந்து நிப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகள் அமையக்கூடிய ஒரு வரப்பிரசாதமா இந்த தனுசு ராசிக்காரர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த எதிரிகள் எப்படி எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஒரு தாழ்வான நிலையில இருக்கிறவனும், கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவனும் இருப்பான். யாசகம் கேட்கிறவன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வித்தக்கார பசங்க, அவனுங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எதிரியா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கணும், எப்படி பண்ணிக்கணும்னா, நம்ம தரத்திலிருந்து நம்ம இறங்கிடக்கூடாது. அவங்க நம்ம தரத்துக்கு அவங்க தரத்துக்கு உங்களை இழுத்து சண்டைக்கு எடுத்தாலும் நீங்க போகக்கூடாது. அதுல நீங்க கெட்டிக்காரர். உங்க இடத்துல இருந்து நகர்ந்துடுறீங்க. ராஜா மாதிரி நான் போட்டிருக்க படத்துல பாருங்க, பாபா உட்கார்ந்துருப்பாரு. அந்த மாதிரி அந்த மரியாதைக்குரிய இடத்துலயே உட்காந்துக்கோங்க. இந்த 8ஆம் இடம்லாம் கண்ணுல பார்க்காதீங்க. ஆவணி மாசம் தப்பிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. பொதுவாவே தனுசுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பு, மரியாதை உண்டு. அவங்களுக்கு இன்னமும் அது கூட்டுறாது. ஆடட் அட்வான்டேஜ் மாரி முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக அற்புதமா கிடைக்குது. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, உங்க தந்தை வழியிலும் சரி, தாய் வழியில இருக்கக்கூடிய அத்தனை லேடீஸோட ஆசீர்வாதமும் கிடைக்க போகுது. ஸோ, அதுல இந்த வயசானவங்க லிஸ்ட் இல்லாம, ஒரு துர்மரணம் ஆனவங்களோ, இல்ல எதர்ச்சியா காய்ச்சல்ல ஏதாவது ஒரு இதாகி போறவங்களோ, அந்த மாதிரி ஒரு பெண், சின்ன பெண் இருந்தாங்கன்னா, ஒரு 7 கன்னி பெண்களுக்கு, அனாதை இல்லத்துல இருக்கிற கன்னி பெண்களுக்கு துணிமணி எடுத்து குடுத்து, அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு சில்வர்ல ஏதாவது ஒரு செயின் கின்னு வாங்கி குடுங்க. அது வந்து ரொம்ப நல்லதுங்க. அந்த சாபம் இதோட போயிரும். இப்ப இந்த மாசம் சாபம் இருக்கு. அது உங்க பிற்காலத்து ஜாதகத்துல அந்த சாபம் கழிஞ்சு நல்லது நடக்கும். கல்யாண காட்சிலாம் நடக்கும். பையனுக்கு யாராவது பொண்ணு தேடிட்டு இருக்கிற தகப்பனாரோட ராசி தனுசா இருந்ததுன்னா, இத நீங்க கண்டிப்பா பண்ணணும். வெள்ளியில ஏதாவது வாங்கி குடுங்க. சின்ன சின்ன மோதிரம்லாம் விக்கும் இல்லையா? அது மாரி 7 கன்னி பொண்ணுங்களுக்கு வாங்கி குடுத்து, ட்ரெஸ் வாங்கி குடுத்து குடுங்க. வீட்டுல கல்யாணம் நடக்கலைன்னா, கல்யாணம் நடக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம தொழில் பாவத்துல தொழில் செய்யலாம். நல்ல வேலையெல்லாம் செய்யலாம். கம்ப்யூட்டர் ஆன் பண்றோமா, உட்கார்றோமா, அதே மாரி வேலையில போய் கடைய திறந்தோமா, உட்கார்ந்தோமா, அந்த மாரி ஒவ்வொரு தொழில் இருக்குது. அந்த தொழில வந்து கரெக்ட்டா ஆன் பண்ணி உட்கார்றோமா, கரெக்ட்டா ஆஃப் பண்ணிட்டு முடிக்கிறோமாங்கிற ஒரு தெளிவான சிந்தனையில இருங்க. அப்படியே எங்கோ காணும் கனவு மாதிரி உட்கார்ந்திருக்க வேண்டாம். கொஞ்சம் கவனங்கள் தேவை. கவனத்த வரவழிக்க தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம, இந்த பெருமாள் கோயிலுக்கு போயி வழிபட்டுட்டு வாங்க. கொஞ்சம் புத்தி கூர்மையாகும். அதுதான் முக்கியமான விஷயம் வேலையில. ஷார்ப்பா வச்சுக்கோங்க புத்திய. தூங்காதீங்க. 11ஆம் இடம். உங்களுடைய சேமிப்பு கிடங்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஒரு சேவிங்ஸ்ல இருந்து ஒரு தொகையை எடுத்து வச்சு தானம் தர்மம் பண்ணுங்க. கரெக்டான நேரம். அந்த தான தர்மம் உங்களோட பிற்காலத்துக்கு செயல்படும். நல்லத காட்டும். அடுத்தது நம்மளுடைய பிரயாணங்கள். கவனமா இருக்கணும். இப்ப வேற பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நெறைய வைரஸ் அது இதுன்னு சொல்றாங்க. அது மாரி காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்து பிளட் பிரஷர்லாம் இருக்கிறவங்கலாம் உங்க உடம்ப பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். அததான் இங்க சொல்ல வரேன். பொதுவா ஆவணி மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு.
நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சாய்பாபா. இந்த மாதிரி சாந்தமா இருக்கவங்க எல்லாத்தையும் வணங்குங்க. சொல்லவே வேண்டாம். நீங்களே ஒரு பாபா மாதிரி தான். எல்லாத்துக்கும் நல்லது நினைங்க. நல்லா இருக்கலாம். மேலும் உங்களுக்கு என்கிட்ட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பார்க்கணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. பார்ப்போம். நன்றி. வணக்கம்.